வணக்கம். என் பேர் சரவணன். நான் குக்கிலிமேடு மீனவ பகுதியில் வசிக்கிறேன். என்னோட தொழில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் தான். 5/4 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே வந்து வெங்கடேசன் ராசாத்தி இவங்க தான் வந்து இடையூர் ஊராட்சி மன்றத்தோட துணைத் தலைவர். இவங்க வந்து கொக்கிலிமேடு மீனவர் பகுதி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், எங்கள் உறவினர்கள் தான். நாங்கள் தான் அவங்க வந்து நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து 5வது வார்டு நம்பராக தேர்ந்தெடுத்தோம். அதன் பிறகு அவங்க வந்து துணைத் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3, 2, 4 இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே எங்கள் ஊரில் 3 குழந்தைங்க டெங்குவால் அடுத்தடுத்து இறந்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கும்போது அம்பேத்கர் நகர்லேருந்து மழைநீர் காவாயில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி 24 மணி நேரம் வந்து நின்று, அது என்ன தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆய்வு செய்யும்போது தான் அது எங்கள் மக்களாக தான் பார்த்து ஆய்வு செய்யும்போது அம்பேத்கர் நகரில் பழனி ஐயப்பன் சன்னா பழனி என்பவர் பார்த்தீங்கன்னா சலவை தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாரு. அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற ஹோட்டல் அத்தனை ஹோட்டலில் இருந்தோம் அழுக்கு துணிகளை கொண்டு வந்து அங்கே செலவு செய்கிறது, ரசாயனங்களை போட்டு செலவு செய்கிறது. இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கிராம தண்ணி மட்டும்தான் வரா மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் கடற்கரை ஒட்டி இருக்கிறதுனால கோஸ்டல் ஏரியான்றதுனால எங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா பூமி டைரெக்டாக இழுத்துக்கிறதுனால நாங்கள் கடலில் விட்டுருவோம். எல்லார் வீட்லேயும் ட்ரைனேஜ் வச்சுருக்கோம். ஆனால் இவங்க மட்டும் ட்ரைனேஜ் எதுவும் இல்லாததுனால அளவுக்கு அதிகமாக தண்ணி வருது. மழைநீரில் மட்டும்தான் வரக்கூடிய காவாயில் தொழிற்சாலை தண்ணியும் கழிவு தண்ணியும் மற்றும் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை தண்ணியும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்கள் கிராமத்துக்கும் எங்களுக்கு இடுகாட்டுக்கு நடுவில் இருக்கிற மைதானத்தில் வந்து கலக்குது. அந்த மைதானம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இறக்கமான பகுதி, குளம் மாதிரி தேங்கி நிற்கிது. அதில் அளவு கடந்த கொசு வந்து குழந்தைங்க அடுத்தடுத்து இறந்ததுனால நாங்கள் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணோம். இங்கே தண்ணியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சென்னையில் இருக்கிற கிண்டியில் உள்ள அந்த தொழிற்சாலைக்கு அரசாங்க தொழிற்சாலை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து குடிக்கத்தக்க இல்லை, இங்கே போர் இருந்து எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களோட குடிநீர் போர் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் துணைத்தலைவி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்து நாங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத்தலைவர் ராசாத்தி வெங்கடேசன் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியை வந்து நமக்கு கெடுதல் ஆகுது, இதனால குழந்தைங்க இறக்குறாங்க. இனிமேல் இங்கே வந்து இந்த தண்ணி வராத எதனா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மனுவாகவும் கொடுக்குறோம், வாய்மூலம் வாக்குறுதியாகவும் கொடுக்குறோம். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக ஒரு வாரம் நின்று பார்க்குறோம், திரும்ப அதை தடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் பொதுமக்களாக போயிட்டு அந்த காவாயை தடுத்து நிறுத்துகிறோம். எங்களுக்கு வந்து உயிரிழப்பு நிறைய வந்திருக்கு, அதனால் வந்து இந்த தண்ணி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தும் போது பிடிஓ தாசில்தார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேரடியாக வராங்க பார்வையிடுறதுக்கு. வரும்போது எங்களுடைய குறைகள் அத்தனையும் நான் சொல்கிறோம், டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அவங்க என்னன்றாங்கன்னா, இது எலெக்ஷன் நடக்குது, அதனால் வந்து எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் வேறு திசையிலேருந்து தண்ணி கொண்டு போயிடுறோம், இனிமேல் இங்கே வந்து தண்ணி வராது, இதனால் எந்த வேலையும் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க போன ஒரு வாரத்துலேயே துணைத் தலைவி எங்கள் ஊரை சேர்ந்த 6வது வார்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த காவா பணியை மேற்கொள்கிறாங்க. எதுக்கு மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்குறோம். இல்லை, இங்கே வந்து வேலை செய்யாதீங்க, தாசர் மேடம் பிடிஓ மேடமும் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, இதனால் நம்ம ஒரு உயிரிழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அப்படி தான் செய்வோம்னு சொல்லிட்டு மக்களாண்டையும் இளைஞர்களாண்டையும் ரொம்ப வன்மையான வார்த்தையிலையும் அவதூறான வார்த்தையிலையும் அவங்க வந்து எங்களை பேசுகிறாங்க. சரி, நாங்கள் அதுக்கு மேலே வேலையை நிப்பாட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக மாமல்லபுரம் ஈவன் காவல் நிலையத்தில் எங்கள் மேலே போன இளைஞர்கள் மேலேயும் பஞ்சாயத்தார் மேலேயும் அவதூறான பொய் வழக்கு கொடுக்குறாங்க. அந்த பொய் வாக்கு கொடுத்துட்ட பிறகு எங்களுக்கு போலீஸ்லேருந்து மெசேஜ் வரும்போது நாங்களும் பொதுமக்களும் போகிறோம். போயிட்டு நாங்கள் சொன்னோம், சார் நாங்கள் கேட்டது உண்மைதான், யாரையும் வன்கொடுமையிலையோ இல்லை தகாத வார்த்தையிலையோ பேசலை, அவங்களும் எங்களை அடித்தாங்க, நாங்கள் அதுக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழுத்தமாக சொல்லும்போது அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, எங்கள் மேலே எஃப்ஐஆர் வழக்கு தொடர்ந்து சொல்லும்போது நாங்கள் எஃப்ஐஆர் போட அவங்க பதிவு பண்ணுற பயத்தில் அவங்க அங்கேயே வாபஸ் வாங்குறாங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு 2 பேரும் ஊருக்கு வந்துடுறோம். ஊருக்கு வந்த பிறகு திரும்ப என்ன பண்ணுறோம், நாங்கள் போய் கேட்குறோம், இந்த மாதிரி இந்த காவா ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அதுக்கான காவா நடக்கலை அப்படின்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்த கட்டமாக ஒரு வழக்கறிஞரை பார்க்குறோம். வழக்கறிஞரை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் மேலே பொய்யான புகார் கொடுக்குறாங்க, இவங்க மேலே எனக்கு சந்தேகமாகுது, இந்த இடையூறு ஊராட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வழக்கறிஞர் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.25 கோடி எடையூர் பஞ்சாயத்தில் மீனவர் பகுதியில் மட்டுமே 3.25 கோடி ஊழல் நடந்தது அப்பட்டமாக வெளிப்படையான ஒரு உண்மையாக வருது. என்னென்னா, போடாத ரோடு போட்டதா 24 லட்சமோ, போடாத கல்வெட்டு வச்சதா 24 லட்சமோ, அங்கங்கே மைதானத்தில் செடி நட்டினதா பல லட்சமோ, கிராம சபை கூட்டத்தில் நடக்கவே இல்லை அதுக்கான பணமோ, அப்புறம் பார்த்தா கிராம ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அதுக்கான பல லட்சமோ, இதுக்கெல்லாம் கையாடல் பண்ணதுக்கான எவிடன்ஸு எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டி மூலமாகவும் இகிராம் மூலமாகவும் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். இதுவும் பேர்லேயும் நாங்கள் புகார் வந்து அனைத்து துறைக்கும் கொடுத்துருக்குறோம். இவங்களான்னு கேட்குறோம். அதுக்கு மேலே வக்கீல் எங்கள் வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவதூறாக கொடுத்தாங்க இல்லையா, மாணவர் மேலேயும் வேலைக்கு போகிறவங்க மேலேயும் அவதூறாக பொய் வழக்கு போட்டதுனால ஏன் இவங்க மேலாம் போடுறாங்கன்னா, இவங்க தகப்பனாரோ இவங்க அண்ணன்களோ கேள்வி கேட்டு நம்ம இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டால் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த ஊழலை வந்து நம்ம வந்து இதோட இன்னும் நிறுத்தாமல் செய்யலாம், இவங்களை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு இவங்க எந்த விதத்தில் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல, எங்கள் மேலே பொய் வழக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டதுனால நாங்கள் வழக்கறிஞரை பார்த்து அவங்களுக்கு நாங்கள் வழக்கு தொடுறதுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். என்ன லெட்டர் வேணுமோ மாநகராட்சி வழக்கு போடுறோம். நாங்கள் வந்து இதில் சம்மந்தமே இல்லை, எல்லாரையுமே
ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்ன ரெக்கார்டுனா, அதே நேரத்தில் நான் பணிபுரிஞ்ச ரெக்கார்டும், அதே நேரத்தில் கல்பகத்தின் ரெக்கார்டு எல்லாருமே ரெக்கார்டு இருக்கிறதுனால நாங்கள் எவிடன்ஸோட ஹைகோர்ட்டில் வச்சு நாங்கள் மனு போடுறோம். அந்த மனு வந்ததை இவங்க பார்த்துட்டு இப்போ சமீப காலத்துக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி திரும்ப ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. எங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தாசில்தார் மேடம் எங்களுக்கு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து ராசாத்தி வெங்கடேசன் என்பவங்க மனு கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் பேரில் உங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் திருவிழுக்குன்றம் தாலுகா ஆஃபீஸுக்கு போனோம். போனதுக்கு அங்கே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. மேடம் கேட்டாங்க, இது மாதிரி ஒதுக்கி வச்சு உண்மையா? நாங்கள் சொன்னோம், மேடம் அப்படிலாம் இல்லை, எங்கள் சமுதாய அடிப்படையில் காலங்காலமாக 65 வருஷ காலமாக நாங்கள் இதுதான் பண்ணிக்கிட்டு வரோம். எங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லை, என் மீனவ சங்கம் எல்லாம் நடக்கும். என்னன்னு கேட்டோம்னா, எந்த தவறு நடந்தாலும் அதை நாங்களே சரி செஞ்சுக்குவோம். அதுக்கான ஒரு பயம்புறுத்துகிற மாதிரி ஒரு நாள் கடலுக்கு யாரும் அவங்க குடும்பம் சார்ந்தவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்போம். மறுநாள் அதே நேரத்துலேயே அந்த வாக்குறுதியை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்படி கொடுத்தது உண்மைதான் மேடம். இது வந்து எங்கள் சமுதாய அடிப்படையில் நடக்கிறது. அப்படி இல்லைன்னா எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஒற்றுமையும் எங்களுக்குன்னு எங்கள் மக்களுக்கு இருக்கிற பயமும் கண்டிப்பாக சீர்குலைஞ்சிடும். இதனால் சட்டம் ரொம்பவும் தினமும் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சரி தாங்க, நல்ல விஷயங்க, இனிமேல் உங்களால் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அவங்களும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நான் 2 பேருக்குன்னு எழுதி வாங்கிட்டு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்போலேருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ணல. எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், அவங்களே அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டோம். ஒரு 3 நாள் முன்னாடி திடீர்னு எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது. வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு VORI மாமல்லத்தை சேர்ந்த VORIயும் ஒரு சர்க்குலர் கொண்டு வராங்க, கடிதம் ஒன்று கொண்டு வராங்க. என்ன கடிதம்னா, 3 மணிக்கு உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பீஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு போகிற அளவுக்கு இந்த கொக்கிலிமேடு மீன் பகுதியில் என்ன கலவரம் நடந்தது? அப்படி ஒரு அவசர கூட்டம் நடக்கிறதுக்கான இரு தரப்பு என்ன? அதில் பார்த்தீங்கன்னா A பார்ட்டி B பார்ட்டின்னு இருக்குது. இந்த கிராமத்தில் A பார்ட்டி B பார்ட்டி யார் உருவாக்குனது? இதுக்கு நான் வழக்கு தொடுவோம். எங்கள் ஊர் சார்பாக இதுக்கு வழக்கு தொடுவோம். அரசாங்கமே சேர்ந்து ஒரு கிராமத்தை பிளவுபடுத்துறது ஏன்? இதுக்கு பின் காரணம் என்ன? ஒரு தனிப்பட்ட ஏழுமலையின் குடும்பத்தார் மட்டும்தான் ஊழல் செய்கின்ற ஏழுமலையின் குடும்பத்தார், துணைத் தலைவி ராசாத்தி வெங்கடேசன் குடும்பத்தார் மட்டுமே தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயம் கேட்க போன எங்கள் மக்கள் மேலே அவங்க தான் போய் வழக்கு போடுறாங்க. இந்த தரப்புலாம் எதுவும் இல்லை. கொக்கிலிமேடு மீனவர் பகுதி அனைத்துமே ஒன்று தான். இதில் வந்து தரப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இங்கே பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் போராடுறோம். எதுக்கு போராடுறோன்னா, எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வேணும், அவங்க மேலே வழக்கு தொடரணும், அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களுக்கு வந்து சிறைக்கு அனுப்பணும். எங்களுக்கு நாங்கள் 1953 கல்பாக்கத்துலேருந்து இடம் கொடுத்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சார். அதுக்கான தொழில் வரின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வருடந்தோறும் 1,10,00,000 கல்பாக்கத்துலேருந்து அனுமதி நிலையத்துலேருந்து கொடுப்பாங்க. அந்த 1,10,00,000 எதுக்கு கொடுக்குறாங்க? எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் மென்மேலும் மேம்படுத்துறதுக்காக கொடுக்குறது. பள்ளி கட்டுவோம், சாலை போடுவோம், அதிகபட்சம் பணம் தான் பள்ளிகளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை கூட படிக்க வைக்கலாம். அதுக்கெலாம் அதில் இடம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை கையாடல் பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய சொந்தக்காரங்க சுயநலத்துக்காகவும் அவங்க வந்து அபாண்டமாக கொள்ளையடிக்கிறது அப்பட்டமாக நாங்கள் எல்லா டாக்குமெண்ட் வச்சுருக்கோம். எங்கள் மேலே என்ன வழக்கு தோணும் எங்களுக்கு கவலைங்க சார். இதை கேட்க போனால் எங்கள் மேலேயும் எங்கள் பொதுமக்கள் மேலேயும் அவதூறான பொய் வழக்கு போடுறது, இதுக்கு அரசு ஊழியர்களும் உடந்தையாக இருக்கிறது, காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறது. அதை கேட்க போனால் காவல்துறை உன் மேலே FIR போடுவேன், நைட்டில் வந்து 8 மணிக்கு ஒன்று தூக்கம் என்ன பண்ண பார்க்கலான்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது. பொதுமக்கள் வன்முறையை தூண்டலை, காவல்துறையும் அரசு அதிகாரி தான் வன்முறை தூண்டுறாங்கன்னு தான் இதை நான் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதாக சொல்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து போனோம்னா மீனவ சமுதாயம் 54 கிராமம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 54 கிராமம் ஒன்று சேரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒன்று சேர்ந்து மிக ஆர்ப்பாட்டம், மிக பெரிய ஆர்ப்பாட்டமாக நடத்துன்றதை இந்த வாயில தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் 16/7 நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பீஸ் மீட்டிங்காக செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்துக்கு எங்களை வர சொல்லி திரும்ப ஒரு கடிதம் வந்தது. நாங்கள் அந்த கடிதத்தின் மூலமாக நாங்கள் பொதுமக்கள் எல்லாமே எங்களுக்கு கடலுக்கு போனாலே ஒரு நாளைக்கு 100-200 தான் கிடைக்குது. அதையும் விட்டுட்டு மகளிர் கல்பாங்கம் போவாங்க, கருவாடு வியாபாரம் பண்ண போவாங்க. அதையும் விட்டுட்டு எல்லாரும் பொதுமக்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபரோட பிரச்சனை கிடையாது, ஊழலை கேட்கின்ற பொதுமக்களுக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு அனைத்து பொதுமக்களும் அவங்க சொந்த காசில் ஆட்டோ, வேனு, பஸ்ஸு அப்படி மூலிமா 185 பேர் நாங்கள் இந்த ஊர்லேருந்து கலந்துக்கிட்டோம். 185 பேரும் அங்கே போய் சார் ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற அதிகாரிங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பேர் இங்கே வரக்கூடாது, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வன்மையாக கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அப்படி அனுமதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, நாங்கள் இப்பயே போயிடுறோம். அனுமதி இல்லை நீங்கள் சொல்கிறது நீங்கள் யார்? பொதுமக்களை பார்க்குறது வேலை செய்கிறது தான் அரசு அதிகாரிங்க, எங்கள் வரி பணத்தில் தானே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு எங்களுக்கு வாய் தராதாகும்போது நாங்கள் எல்லா மக்களும் அதே இடத்துல ரோட்லேயே உட்காடுறோம். சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ரோட்டில் உட்காரும்போது சார் ஆட்சியர் உள்ளே வந்த உடனே எல்லாரையும் நான் பேசுகிறேன், எல்லாம் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்து உள்ளே கூட்டமே வச்சு பேசுகிறாங்க. உள்ளே பேசும்போது அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம்னு சொல்லிட்டு எங்களை முழுக்க பேச விடாமல் ஒருதலைபட்சமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்தது நாங்கள் இல்லை,
அமைதி பேச்சு அழைப்பு கொடுத்தது அரசு அதிகாரி சார் ஆட்சியர் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல வன்மையாக நான் சொல்கிறேன். அங்கே கூப்பிட்டுட்டு எங்கள் பொதுமக்களை யாரையுமே பேச விடலை. முழுக்க முழுக்க அவங்களுக்கு அது மட்டும் தான் பேசுகிறாங்க. நாங்கள் வந்து பேச வரும்போது இனி மீண்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவேன், வழக்கு தொடுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சார் வந்து அங்கே வன்மையாங்களான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் யாரும் தவறு செஞ்சவங்க இல்லை, நாங்கள் யாரும் திருடினவங்க இல்லை, நாங்கள் யாரும் பஞ்சாயத்து பண்ணது ஊழல் பண்ணவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுந்து வெளியே வந்துட்டோம் சார். என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா? நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் சட்ட ரீதியாக பார்க்குறோம் சார். நாங்கள் வந்து ஹைகோர்ட் போனால் சரி, சுப்ரீம் கோர்ட் போனால் எங்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க. வழக்கறிஞர் மூலியமாக நாங்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிக்கிறோம். அதுமாரி அதன் பேரில் இன்னமும் நாங்கள் சம்மன் அனுப்புவோம். இதுக்கான அத்தாட்சி தான் இது. நாங்கள் ஹைகோர்ட்டில் வந்து மூவ் பண்ணுறோம் சார். இதை நாங்கள் கடைசி வரைக்கும் விட மாட்டோம். இந்த புகாரின் பேரில் அவங்க மேலே கள ஆய்வு செஞ்சு எடவூர் பஞ்சாயத்தில் முழுக்க அரசு அதிகாரிகள் தலைமையில் தனிக்குழு அமைச்சு அவங்க பதவி ஏற்ற நாள் முதலில் 2019 இந்த பஞ்சாயத்தில் கள ஆய்வு செய்யணும். இவங்க பஞ்சாயத்து வரதுக்கு முன்னாடி கருணாகரன் என்பவர் இங்கே வந்து கிளர்க்காக இருந்தாங்க. அவர் பீரியட்லையும் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அது பிறகு வந்த சாமுண்டீஸ்வரி நடராஜன் தலைவர், ராசாத்தி வெங்கடேசன் துணைத் தலைவர், இவங்க தலைமையிலையும் ஏகப்பட்ட ஊழல் குளறுபடி நடந்திருக்கு. இதை வந்து தனிப்பட்ட முறையில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு தனிக்குழு அமைச்சு அப்போ முதல் இப்போ வரையும் ஆய்வு செஞ்சு இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அவங்களால தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க பதவி பறிக்கப்படணும், ஜனநாயகம் நிலைநாட்டப்படணும், அவங்கள உறுதியாக சிறைக்கு தள்ளப்படணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அப்படி நடக்கலைன்னா நாங்கள் மீனவ சமுதாயத்து மூலிமா எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்துக்கும் கடிதம் கொடுத்து நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்வோம்னு இது வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.